ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு உங்களுக்காக 2024 வந்து மான்ஸ்டர் ஐலாண்டுங்கிற ஆக்ஷன் ஹாரர் மூவியை தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால முதல்ல இந்த மூவியோட ஒன்ன ஸ்டோரியை பார்த்துடலாம். ஜப்பான்காரன் ஒருத்தனும் பிரிட்டிஷ்காரன் ஒருத்தனும் ஒரு தன்னந்தனியா இருக்க ஒரு தீவுல மாட்டிக்கிட்டாங்க. அந்த தீவுலயுமே வித்தியாசமான ஜந்து ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு வராங்கன்னு தான் மீதி ஸ்டோரி. இந்த மூவி ஆரம்பிக்கிறது 1944ல, அதுவும் வேர்ல்டு வார் 2 காலகட்டத்தில் நடக்க மாதிரி காமிக்காங்க. இப்போ பசிபிக் பெருங்கடல்ல ஜப்பானை சேர்ந்த ஒரு போர் கப்பல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த கப்பல்ல பிரிட்டிஷ்க்கும் ஜப்பானுக்கும் போர் நடக்கும்போது ஜப்பானீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட எல்லா பிரிட்டிஷ்காரங்களையும் அங்கதான் கைது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கப்பல்லையும் கைது பண்ணி வச்சிருக்க ஒரு ஜப்பானீஸ் ஒருத்தர் இருக்கான். ஆளையும் அங்க இருந்து துரோகின்னு சொல்லி இழுத்துட்டு போறாங்க. அப்படி இந்த ஆள் என்ன தப்பு பண்ணான்னு இது வரைக்குமே தெரியல. அங்க இருந்த ஒரு ஆபீசரும் அந்த ஆளுக்கு இவர் பண்ண துரோகத்துக்காண்டி ஜப்பான்லயே மக்கள் முன்னாடி வச்சு தூக்கு தண்டனை கொடுக்க போறாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜரை 2 பேர் கூட்டிட்டு வராங்க. அந்த ஆளுங்க இருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணதுனால அவன் அப்படியே சும்மா விடக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த ஆபீசரை இவங்க 2 பேத்தையுமே பார்த்துட்டு இவங்க 2 பேத்தையுமே ஒரே நேரத்துல தூக்குல போடுறதுக்கு முடிவு எடுக்காரு. அதுக்காக 2 பேர் காலையுமே சங்கிலியும் மாட்டுதாங்க. இப்ப திடீர்னு அந்த கப்பல்ல எமர்ஜென்சி அலாரம் அடிக்க ஆரம்பிக்கு. இந்த கப்பலை பிரிட்டிஷ் ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தி உள்ள இருக்க 2 பேருமே மத்த ஆபீசர் கூட சண்டை போட்டு அந்த கப்பல் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து வெளில குதிச்சு தப்பிச்சிருந்தாங்க. அப்படியே கட் ஆகுது. காலையில விடியவும் செய்யுது. அவங்க 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு தீவுக்கு வந்துருந்தாங்க. அடிப்பட்டதுல 2 பேருமே மயக்கமாயி போய் கிடக்காங்க. இப்ப அதுல ஒருத்தன் எந்திக்கான். இவன் தான் அந்த ஜப்பான்காரன். இவனோட பேரு சைட்டோ. அவங்க இருக்க தீவை சுத்தி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்ல. சைட்டோவும் தப்பிச்சு போக வழி இருக்கான்னு பார்த்தா அவன் காலையுமே சங்கிலி வச்சு கட்டி போட்டிருக்கனால நகரம் இல்ல. பின்னாடி அந்த கப்பல்ல இறந்து போன ஒரு ஆபீசரோட டெட் பாடி ஒண்ணு இருக்கு. இந்த ஆளோட கண்ணை வச்சு எப்படி அந்த சங்கிலியை உடைச்சிடலாம்னு சொல்லி அந்த கண்ணை எடுத்து ஷூட் பண்ண பார்க்கும்போது சத்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கணும் இருந்துச்சு. சைட்டோ கூட சண்டை போடுதான். இவனோட பேரு பிரான்சன். சைட்டோவும் தன்னதான் சுட போறாங்க பயத்துலதான் சைட்டோ கூட தேவையில்லாம இப்போ சண்டை போடுதான். இப்ப அவங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கடலுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் அவங்கள பார்த்து பக்கத்துல வருது. இந்த மிருகம் வந்த விதத்துல பிரான்சன் அந்த கடலுக்குள்ள இழுக்க பாக்கு. இதை பார்த்த பக்கத்துல இருந்த சைட்டோ வச்சிருந்த கண்ணை வச்சு அந்த மிருகத்தை ஷூட் பண்ணான். இதை பார்த்து பயந்து போன அந்த மிருகமும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இந்த மிருகம் பிடிச்சிருந்ததுல பிரான்சனுக்கும் வயித்துல அடிபட்டு இருக்கு. இப்ப 2 பேருக்குமே ஒருத்தரோட லாங்குவேஜ் ஒருத்தருக்கு தெரியாதுங்கிறதுனால அவங்க செய்களை பேச ஆரம்பிக்காங்க. இப்போ பிரான்சனும் கொஞ்சம் பயப்படுதான். ஏன்னா பக்கத்துல இருக்க சைட்டா அவன் வச்சிருக்க கண்ணை வச்சு சுற்ற கூடாதுன்னு. ஆனா பிரான்சன் நினைச்ச மாதிரி இல்லாம சைட்டா அவனை சுடாம அங்க இருந்து போயிருந்தான். அங்க இருந்து வந்து சைட்டாவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டதுனால இந்த பூமியில இருந்து என்னத்தை சாதிக்க போறவங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு சாக்கலான்னு முடிவு எடுத்து அந்த கண்ணை தலைக்கு நேரா வைக்கான். இப்போ கரெக்டா சைட்டாவை தள்ளி விட்டு பிரான்சன் அவனை காப்பாத்தான். இப்போ சைட்டாவை பார்த்தா பிரான்சனும் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அவன் வச்சிருந்த கண்ணை எடுத்துட்டு அந்த புல்லட்டை மட்டும் பிரான்சன் கிட்ட வச்சுக்கொண்டு கொடுக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து எதுவும் கிடைக்கலான்னு சொல்லி பக்கத்துல வந்து பார்க்க அந்த இடத்துல அந்த கப்பல்ல இறந்து போனவங்களும் அவங்க கொண்டு வந்த சில பொருட்கள் தான் இருக்கு. அந்த இடத்துல பிரான்சன் தேடி பார்க்கும்போது பாதுகாப்புக்காக ஒரு செயின் வீலையும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சிகரெட் பாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கு. அங்க இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தா பிரான்சனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்த ஒரு சோல்ஜரோட டெட் பாடி இருக்கு. அவனுக்குமே அவ்வளவு ஒன்றும் பெருசாலாம் வயசு கிடையாது, சின்ன பையன் தான். அவனையும் பிடிச்சி வச்சு இந்த ஜப்பான்காரங்க எல்லாரும் சேர்ந்து சித்திரவாதம் பண்ணிருக்காங்க. இதுக்காக பிரான்சனும் சைட்டோ கிட்ட ரொம்ப கோவப்படுதான். நைட் ஆகுது. அங்க எடுத்த எல்லா பொருளுமே வச்சு சைட்டோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல இருந்த பிரான்சனும் அந்த செயின் வீல வச்சு எதுவும் பண்ணலான்னு பார்க்கும்போது பக்கத்துல இருந்த சைட்டோவும் பிரான்சன் சாப்பிட்டதுக்காண்டி அவன் சமைச்ச நண்டை ஒண்ணு கொடுக்கான். பிரான்சனும் செயின் வீல பக்கத்துல வச்சுட்டு அந்த நண்டை சாப்பிட்டதுக்காண்டி அந்த நண்டோட தோட உடைக்க பார்க்கான். அதை கஷ்டப்பட்டு உடைச்சும் கை தவறி அது கீழே விழுந்துருது. இதை பார்த்த சைட்டோவும் அவன் உடைச்சு வச்சிருந்த நண்டை கொடுக்கான். இப்போ பிரான்சனும் அவன் இருந்த பசிக்கு அந்த நண்டை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ஒருத்தர் அறிமுகமாகிட்டாங்க. என்னதான் ஒருத்தரோட லாங்குவேஜ் இன்னொருத்தருக்கு தெரியாட்டாலும் அவங்க செய்கிலேயே அந்த சங்கிலியை உடைக்கிறத பத்தி பேசிக்கிட்டாங்க. இதுக்காக தான் சைட்டாவும் அந்த செயின் வீல ரெடி பண்ணிட்டு இருந்திருக்கான். அவனும் அதை வச்சு எவ்வளவு அடிச்சு பார்க்க அந்த சங்கிலி உடையத மாதிரி தெரியல. இதை பார்த்த பக்கத்துல இருந்த சைட்டாவும் இந்த சங்கிலியோட சென்டர்ல அடிக்காம கால் பக்கத்துல இருக்க அந்த சங்கிலியில அடிக்க சொல்லி செய்கிலேயே காமிக்கான். முதல் தடவை அடிக்கும் போது எப்படியே மிஸ் ஆயிடுது. 2வது தடவை அடிக்கும் போது அந்த சங்கிலி உடையுது. இப்ப 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷமாகுதாங்க. பிரான்சன் சைட்டோ ஹெல்ப் பண்ணதுனால இப்போ சைட்டோட டர்ன். அதனால சைட்டோ அந்த தடவை அந்த சங்கிலி உடைக்காண்டி அந்த செயின் வீல வாங்குதான். கரெக்டா பிரான்சிஸ் கால்ல இருக்க அந்த சங்கிலியை சைட்டா உடைக்கான். இப்ப அவங்க 2 பேருமே அந்த சங்கிலியை விட்டு ஃப்ரீ ஆகிடுதாங்க. இப்ப திடீர்னு அந்த கடல்ல பார்த்து அதே மாதிரி இருக்கும். பெறத்த இருந்து வேகமா ஓடி போகுது. இதை பார்த்த 2 பேரும் அதை சும்மா விடாடான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த கன்னு கத்தியெல்லாம் எடுத்துட்டு அந்த மிருகத்தை வேட்டையாட போகும்போது திடீர்னு அந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. இவங்களை மீது அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்ச 2 சோல்ஜர் ஒரு பிரிட்டிஷ்காரனை கைதியா கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்த சைட்டாவும் பிரான்சனையும் பிடிச்சிருவாங்கன்னு செய்கையிலே அங்க இருந்து ஒளிஞ்சுக்கிட சொல்றான். அதுக்கப்புறமா பிரான்சனும் சைட்டாவோட கத்தி வாங்கிட்டு அங்க இருந்து ஒளிஞ்சுக்கிட போயிருந்தான். இன்னொரு பக்கம் அந்த 2 சோல்ஜரும் ஏதோ வாசனை அடிக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த வாசனையை தேடி வர ஆரம்பிக்காங்க. அந்த இடத்துலயுமே சைட்டோ தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சு அங்க இருக்குது அவங்கள ஏமாத்திருந்தான். சைட்டோ அவங்கள ஒருத்தங்கனால சைட்டோ அப்படியே சும்மா விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரான்சனும் அந்த பக்கம் இருந்து அங்க நடக்குது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் கரெக்டா பிரான்சனுக்கு பிறத்த அந்த கடல்ல பார்த்தா அதே மிருகம் வந்து நிக்கி. இதை கவனிச்ச பிரான்சனும் அதை பின்னாடிதான் நிக்குன்னு தெரிஞ்சும் அதை கவனிக்காத மாதிரியே கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிட்டுதான். மெதுவா மரண பயத்தோட திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இருந்த அந்த மிருகத்தை காணும். இன்னொரு பக்கம் சைட்டோ இருக்க இடத்துல அந்த சோல்ஜர் எல்லாருமே அங்க இருக்க சிகரெட் அங்க
இருக்க தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு விஷயத்த கவனிக்காங்க. இந்த இடத்துல இன்னொருத்தரும் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. இதை சைட்டா கிட்ட கேட்டதும் சைட்டவும் ஆமான்னு சொல்லியிருக்கான். இப்ப அவங்களும் சைட்டோட காலை வந்து பாக்காங்க. என்னதான் சங்கிலியை உடைச்சிருந்தாலும் அந்த காலில் மாட்டி இருக்க அந்த விலங்கு எடுக்க முடியல. இப்ப அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, அந்த கப்பல்ல துரோகின்னு ஒருத்தனை கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. இது வேற யாரும் இல்ல, சைட்டோ தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவன் கூட இருந்தவனை பத்தி கேட்கும் போது சைட்டோ பக்கத்துல ஒரு மணலை குமிச்சு வச்சு அவன் இறந்துட்டான்னு சொல்லியிருந்தான். அவங்க சைட்டோ சொல்றது எதுவுமே நம்புத மாதிரி இல்ல. அதனால அவன் வச்சிருந்த வாழை எடுத்து சைட்டோட கழுத்துல வைக்கான். அப்படின்னு பார்த்து திடீர்னு பக்கத்துல இருக்க மலை பக்கமா ஏதோ ஒரு மிருகத்தோட சத்தம் கேக்கு. இந்த சத்தத்தை கேட்டதும் பக்கத்துல இருந்த கைதியும் மீன் மக்கள்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுதான். அதாவது மனுஷங்க மாதிரியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஒரு மீன். இப்ப அதுல இருந்த ஒரு சோல்ஜர் அந்த சத்தம் எதோடன்னு சொல்லி அங்க இருந்து பாக்கிறதுக்கு போறான். அப்படி அந்த சத்தம் கேட்டு இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே அந்த இடத்துல பிரான்சனும் ஒளிஞ்சு இருக்கான். நல்ல வேலையா அந்த சோல்ஜரும் பிரான்சனை கவனிக்காம அங்க இருந்து அந்த குகைக்குள்ள வந்துருந்தான். ஒரு பக்கம் பிரான்சனும் சைட்டோக்கு என்னாச்சுன்னு பாக்க போயிருந்தான். ஒரு பக்கம் அந்த சோல்ஜரை பார்த்தா கரெக்டா அதுக்குள்ள வரவும் இந்த சோல்ஜர் பின்னாடி அந்த ஃபிஷ்மேன் மிருகம் வந்து இந்த சோல்ஜரோட கையை துண்டா வெட்டி அந்த ஆளை அங்கேயே சாகடிக்கி. ஒரு பக்கம் பிரான்சனும் சைட்டோவை காப்பாத்ததுக்காண்டி அந்த சோல்ஜர் பார்க்காத நேரமா பார்த்து அவனோட கழுத்துல கத்தி வச்சு குத்தி சைட்டோவை அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து காப்பாத்தான். திடீர்னு அந்த பக்கம் இறந்து போன சோல்ஜரோட தலை மட்டும் உருண்டு தனியா வருது. இதை பார்த்த ரெண்டு பேரும் அங்க இருந்து போய் ஒளிஞ்சு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் அந்த சோல்ஜரும் கழுத்துல கத்தி குட்டு வாங்கிட்டு அங்க இருந்து ஊந்து போகும்போது பிறத்திய அந்த ஃபிஷ்மேன் மிருகமும் வந்துருது. இது வந்த விதத்துல அந்த சோல்ஜரை சாகடிச்சிட்டு பக்கத்துல இருந்த அந்த கைதியுமே கொடூரமா சாகடிக்கி. இதை பார்த்த ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அவங்க பின்னாடியே அவங்க சத்தத்தை கேட்டு அந்த மிருகமும் பின்னாடியே துரத்திட்டு போகுது. பிரான்சனும் சைட்டோவும் அங்க இருந்து ஓடி போகும்போது சைட்டோ வேகமா முன்னாடி போயிருந்தான். பிரான்சனுக்கு அடிபட்டிருக்கிறதுனால வேகமா ஓட முடியல. பிரான்சனும் வழியே கீழே விழுந்ததுதான். இப்ப அந்த மிருகம் முன்னாடி வந்து நிக்கி அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அந்த மிருகமும் பிரான்சனை கொல்ல பார்க்கும்போது கரெக்டா சைட்டோ வந்து அவன் வச்சிருக்க கத்தி வச்சு முதுகுல குத்திட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி அதுகிட்டே இருந்து தப்பிச்சு வேகமா ஓடும்போது பக்கத்துல இருக்க மலை சரிவுல விழுந்துருந்தாங்க. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு காலைல விடியுது. பிரான்சனும் சைட்டோவும் அந்த தீவுல தனித்தனியா பிரிஞ்சிருந்தாங்க. இப்ப பிரான்சனை பார்த்தா மயக்கத்துல இருந்து எந்திக்கவும் அவன் நெஞ்சில ஒரு கட்டை ஒண்ணு குத்தி இருக்கு. வலி தாங்காம அந்த கட்டையை உருவிட்டு ஒரு பக்கம் பிரான்சனை பார்த்தா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு மரத்து மேல தொங்கிட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்திலேயே ஒரு உயரமான நீர்வீழ்ச்சி ஒண்ணு இருக்கு. அங்க இருந்து தப்பிக்க கீழே குதிக்க தவிர வேற வழி கிடையாது. அதனால கீழே குதிக்கான். ஆனா குதிச்ச வேகத்துல பிரான்சன் வலிவி அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள குதிக்கான். ஒரு பக்கம் சைட்டோவை பார்த்தா அங்க இருந்து போகும்போது அந்த தண்ணிக்குள்ள ஒரு கட்டணா இருக்கிறத பார்க்க அந்த கட்டணாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து பிரான்சனை தேடி போக ஆரம்பிக்கான். ஒரு பக்கம் பிரான்சனும் அந்த தண்ணியை விட்டு வெளில வந்துருதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் தேடி போக ஆரம்பிக்காங்க. பிரான்சனும் அங்க இருக்க நதியெல்லாம் கடந்து அந்த இடத்தோட உயரமான பகுதிக்கு வரும்போது ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல ரொம்பவே டயர்ட் ஆகி பக்கத்துல இருக்க கரை ஓதமா படுத்து கிடக்கான். அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு ஒரு முதல ஒண்ணு வந்து நிக்கி. அதை பார்த்து ரொம்ப பயந்து போறான். நல்ல வேலையா அந்த முதலையும் அங்க இருந்து தண்ணிக்குள்ள ஓடிடுது. பிரான்சனும் அதை பார்த்து பயத்துல அங்க இருந்து ஓடி போயிருந்தான். ஒரு வழியா பிரான்சனும் கஷ்டப்பட்டு அங்க இருந்து அந்த தீவோட உயரமான பகுதிக்கு வரான். திடீர்னு அந்த இடத்துல அவங்களை துரத்திட்டு வந்த அந்த மிருகம் வந்து நிக்கி. இதை பார்த்து பயந்து போன பிரான்சிஸும் அங்கேயே பதுங்கி விடுதான். ஒரு பக்கம் சைட்டோ பார்த்தா அங்க இருந்து வரும்போது ஒரு பாறை மேல ஒரு கிழிஞ்சு போன துணி ஒண்ணு கிடக்கு. ஒரு பக்கம் அந்த மிருகத்தை பார்த்தா அந்த மிருகத்தை நோக்கி பிரான்சன் பார்த்தா அதே முதல்ல அந்த மிருகத்தை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்படி சண்டை போடும் போது அந்த முதல்ல ஜெயிச்சதுன்னு பார்த்தா அந்த மிருகம் அந்த முதலையே சாகடிச்சிருது. அது சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கி. அது அந்த தீவு முழுக்க கேக்கு. இந்த சத்தத்தை கேட்டு பயந்து போன பிரான்சனும் அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போறான். இந்த சத்தத்தை கேட்ட சைட்டோவும் அங்க இருந்து பிரான்சனை தேடி வேகமா போக ஆரம்பிக்கான். அப்படி போகும்போது வழியில ஒரு மரத்து மேல பேராசூட் இருக்கு. அதுக்கு பக்கத்துல போய் பார்த்தா பேராசூட்ல வந்தவன் அந்த இடத்துல இறந்து போய் தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து போன சைட்டோவும் அங்க இருந்து பின்னாடி மக்க வரும்போது ஒரு குழிக்குள்ள தவறி விழுந்துருதான். சைட்டோ அந்த குழிகளை பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு மிருகம் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்கு. இதை பார்த்த சைட்டாவும் அங்க இருந்து வேகமா அந்த குழியை விட்டு மேல வரான். மேல வந்து அந்த டெட் பாடி கிட்ட எதுவும் இருக்கலான்னு பார்க்கும்போது அந்த ஆள் கிட்ட ஒரு கன் இருக்கு. இப்பதான் சைட்டாவுக்கு ஒண்ணு புரிய வருது. அந்த ஆள் இந்த கண்ணை வச்சுதான் அந்த மிருகத்தை சாகடிச்சிருக்கான். அந்த டெட் பாடியில இருந்த அந்த கண்ணையும் அங்க இருந்து கொண்டுட்டு அங்க இருந்து ஒரு நதிக்கரை பக்கமா வரான். அந்த இடத்துல ஜப்பானை சேர்ந்த ஒரு ஆர்மி பிளைட் கிராஷ் ஆகி போயிருக்கு. இதை பார்த்த சைட்டாவும் அங்க இருந்து அந்த தண்ணியில நீந்து அந்த ஆர்மி பிளைட் கிட்ட வரான். அங்க வந்து பார்க்கவும் சைட்டா அந்த பக்கம் எதையோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகிருது. பிரான்சன் அந்த மலை விட்டு கீழே இறங்கி வரும்போது பக்கத்துலயே பிளைட்டோட ரெக்க மட்டும் துண்டா உடைஞ்சு போய் கிடக்கு. அது இருக்க பாதையே போனா சைட்டை பார்த்தா அதே பிளைட்டை பிரான்சனும் பார்த்துருதான். இப்ப இதை பார்த்தா பிரான்சனும் பாதுகாப்புக்கு ஏதாட்டு வேணும்னு பக்கத்துல இருக்க மரக்கோப்பை உடைச்சி இந்த பிளைட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து இந்த மிருகத்தை வேட்டையாட ஒரு ஆயுதமா ரெடி பண்ணான். அதுக்கப்புறமா அங்க இருந்து பிளைட் கிட்ட வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டான். பக்கத்துலயே ஒரு சின்ன ட்ரங்க் பட்டி இருக்கு. அதுக்குள்ள மேல போய் வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபயர் கன் இருக்கு. அது கூட ஒரு லைட்டரும் இருக்கு. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது பக்கத்துலயே ஒரு சுத்தியல் ஒண்ணு இருக்கு. அதை எடுக்க பார்க்கும்போது பிரான்சனுக்கு அது எட்டவே மடக்கு. என்னடா பண்ணான்னு யோசிக்கிட்டே இருக்கும்போது பிரான்சன் பக்கத்துல ஒண்ணு கவனிக்கான். அந்த பிளைட்லயே வெடிக்காம இருக்க ஒரு பாம் ஒண்ணு இருக்கு. இதை பார்த்த சந்தோஷத்துல கொஞ்சம் தம் அடிக்கவும் திடீர்னு பெருத்திருந்து ஏதோ வருது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல சைட்டை வந்து நிக்கான். இப்போ சைட்டாவும் வந்த விதத்துல பிரான்சன் கிட்ட இதைய காமிக்கணும்னு சொல்லி அங்க இருந்து செய்கிலே கூப்பிடுதான். நான் பிரான்சனுக்கு சைட்டை சொல்றது எதுவுமே புரியல. இப்போ சைட்டாவும் பிரான்சன் அங்க இருந்து கூட்டிட்டு போக பிரான்சன் வச்சிருந்த லைட்டரை கேட்கான். அந்த லைட்டரை ஆன் பண்ணி சைட்டாவும் அங்க இருந்து போக ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கான். பின்னாடியே பிரான்சனும் போறான். அவங்க 2 பேரும் அங்க இருந்து பக்கத்துல இருக்க ஒரு குகைக்கு வராங்க. அந்த இடத்துல சைட்டா அந்த மிருகத்தோட முட்டையை கண்டுபிடிச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே பிரான்சனுக்கு ஒரு ஐடியா வருது. அதனால சைட்டாவை அங்க இருந்து வெளில கூட்டிட்டு போறான். இன்னொரு பக்கம் அந்த மிருகத்தை பார்த்தா அவங்களோட வாசனையை கண்டுபிடிச்சு அவங்க போன இடத்துக்கு எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மத்தவங்களை பார்த்தா பிரான்சன் அங்க இருந்து சைட்டாவை இந்த பிளைட் கிட்ட கூட்டிட்டு வரான். அதுவும் பிரான்சனோட ஐடியா என்னன்னா இந்த பாம்பை வச்சு அந்த இடத்தையே வெடிக்க வைக்குது. அதுக்காக இப்போ 2 பேரும் இந்த பாம்பை அங்க இருந்து அந்த குகைக்குள்ள தூக்கிட்டு வராங்க. இப்போ அவன் பிளான் படியே பிரான்சன் அந்த பாம்பை வெடிக்க வைக்க பார்த்தா அந்த பாம்பை ஆன் பண்ண இடத்துல கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு. அதனால அதை எப்படியாட்டு நேராக்கணும்னு அவன் பேக்ல வச்சிருந்த அந்த ஃபயர் கண்ணை வச்சு அதை வளைக்க முயற்சி பண்ணான். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணுமே அதை வளைக்க முடியல. அதனால பிரான்சன் இன்னொரு ஐடியா சொல்றான். இதை வளைக்கிறதுக்கு அந்த பிளைட்ல ஒரு கோடாலி ஒண்ணு இருக்கு, அதை இட்டு வரணும். அப்படி அவங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த மான்ஸ்டரோட சவுண்ட் கேக்கு. இவங்களும் அதை வேட்டையாட அங்க இருந்து வெளில வராங்க. நான் அங்க பார்த்தா அந்த மான்ஸ்டர் காணும். வெளிச்சத்துக்காக பிரான்சன் அந்த ஃபயர் கண்ணை மேலமாக்க சுடுதான். அதுக்கப்புறமா அங்க இருந்து பிரான்சன் மட்டும் இந்த பிளைட்ல இருக்க அந்த கோடாலி எடுக்க போயிருந்தான். பின்னாடி பிரான்சனுக்கு பாதுகாப்பா சைட்டாவும் அவனோட கட்டணாவை எடுத்துட்டு பாதுகாப்புக்கு நிக்கான். இந்த நேரத்துல அந்த மிருகம் அந்த லைட் வெளிச்சத்தை பார்த்து அந்த இடத்துக்கு வந்துருது. இப்போ சைட்டாவும் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்கான். அந்த பக்கம் இருந்த பிரான்சனும் எப்படியா கஷ்டப்பட்டு அந்த கோடாலியும் எடுத்துருந்தான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட ஆரம்பிக்காங்க. அப்படின்னு பார்த்து திடீர்னு மேல எரிஞ்சிட்டு இருந்த அந்த லைட் மறைஞ்சு போகுது. இவங்க அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அந்த மிருகமும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுது. இப்போ அவங்க 2 பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த குகைக்குள்ள வந்து பிரான்சன் சொன்ன மாதிரி அந்த கோடாலை வச்சு பிரான்சன் இப்போ இந்த பாம்போட மின்பகுதி வளைஞ்சி இருக்கிறத ஸ்டேட் ஆகுதான். பக்கத்துல இருந்த சைட்டாவும் பிரான்சனோட பாதுகாப்புக்கு இந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல அந்த மிருகம் வராம பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மிருகம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்க மின்பகுதி வழியா வராம அந்த குகையோட பின்பகுதி வழியா வருது. ஒரு பக்கம் பிரான்சனும் வளைஞ்சிருந்த அந்த பாம்போட மின்பகுதியை ஸ்ட்ரைட் ஆகிருந்தான். அந்த நேரம் கரெக்டா சைட்டாவும் திரும்பி பார்க்க அந்த மான்ஸ்டர் பிரான்சனை தாக்க வருது. இது சைட்டாவும் அது கூட சண்டை போடுதான். ஆனா அந்த மான்ஸ்டர் விடாம பிரான்சனோட வயித்தை குத்தி கிளிக்கி இதை பார்த்த சைட்டாவும் பிரான்சனை காப்பாத்ததுக்காண்டி இந்த காட்டுல இருந்து எடுத்த கண்ணை வச்சு இந்த மிருகத்தோட கண்ணிலே சுடுதான். 2வது தடவை சுடும் போது அந்த புல்லட் மிஸ் ஆகிருது. அதனால மிச்சம் இருக்க புல்லட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு பக்கத்துல இருக்க அந்த மிருகத்தோட முட்டையை உடைக்கான். இப்ப அந்த மிருகமும் பிரான்சனை விட்டுட்டு அங்க இருந்து அதோட குட்டியை பார்க்க வந்துருது. இது சைட்டாவும் பிரான்சனுக்கு என்னாச்சு வந்து பார்க்கும்போது இந்த மிருகம் தாக்குனதுல பிரான்சனுக்கு ரொம்ப பிளட் வேஸ்ட் ஆயிருக்கு. அதனால பிரான்சனும் அவன் அந்த பிளைட்ல இருந்து எடுத்த பேக்கையும் அவனோட ஞாபகார்த்தமா அவனோட செயினுமே சைட்டா கிட்ட கொடுத்து இங்க இருந்து போக சொல்லி கத்துதான். வேற வழி இல்லாம சைட்டாவும் அங்க இருந்து வெளில தப்பிச்சு போயிருந்தான். உள்ள அந்த மிருகமுமே அதோட குட்டியை கொண்டதுக்காக ரொம்ப கோவமா இருக்கு. பிரான்சன் அந்த மிருகத்தை எப்படியாட்டு கொல்லதுக்காக இந்த பாம்போட மின் பகுதியில அந்த கோடாலி வச்சு அடிக்கான். அந்த பாம்போட மின் பகுதி உள்ள போகாம மிஸ் ஆயிருது. இன்னொரு பக்கம் சைட்டாவை பார்த்தா அங்க இருந்து ரொம்ப தூரம் வந்துருதான். இன்னொரு பக்கம் உள்ள இருந்த பிரான்சனுக்கு சைட்டா சொல்லி தந்த ஞாபகம் வருது. ஆரம்பத்துல அந்த செயின் ஜங்கிலி உடைக்கிறதுக்கு கத்து தந்த மாதிரி பிரான்சனும் அந்த பாம்போட முனையில அடிக்கான். நினைச்ச மாதிரி அந்த பாம்பு வெடிக்குது. அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்கு. இந்த பக்கம் இருந்த சைட்டாவும் இந்த மிருகம் செத்துட்டுங்க சந்தோஷத்துல அங்க இருந்து கிளம்பி போறான். கொஞ்ச தூரம் வரவும் அந்த மிருகத்தோட சத்தம் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கு. அந்த மிருகமும் பிரான்சன் வச்சிருந்த அந்த பாம்பு இருந்து தப்பிச்சிருது. இதை பார்த்ததும் சைட்டாவும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதான். பின்னாடி அந்த மிருகமும் துரத்திட்டு வருது. அங்க இருந்து வேக வேகமா ஓடி வந்த சைட்டாவும் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க தங்கி இருந்த பல இடத்துக்கு வந்துருதான். சைட்டா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதனால முட்டங்கால் போட்டு கீழே உட்காந்துருதான். இப்போ கரெக்டா அந்த சைடு அந்த மிருகம் வந்து தாக்கணும்னு பார்க்கும்போது அந்த பக்கம் இருக்கிறது சைட்டாவே இல்ல. திடீர்னு சைட்டாவும் பக்கத்துல இருக்க மணலுக்குள்ள இருந்து வந்து கட்டானா வச்சு தாக்குதான். அதே நேரம் அந்த மிருகம் சைட்டாவோட வயிற்றுல கிளிக்கி இந்த மிருகத்துக்கும் ஒரு கண்ணு போனால ரொம்ப வீக்கா இருக்கு. இதே நேரத்தை பயன்படுத்தி சைட்டாவும் அது கூட சண்டை போட்டு அவன் வச்சிருந்த கட்டானா வச்சு அதோட வயிற்ற கிளிக்கான். இப்ப அந்த மிருகமும் கீழே விழுது. சைட்டாவும் அந்த மிருகத்தை கொல்ல வரான்னு பார்த்தா அவனோட கட்டனாவை அதோட பக்கத்துல குத்தி வச்சுட்டு பக்கத்துலயே பிரான்சன் கொடுத்த பேக் இருக்கு. அதுல இருந்து அந்த ஃபயர் கன் எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பக்கம் இருந்த அந்த மான்ஸ்டர் அங்க இருந்து தப்பிச்சு போயிருது. அதுக்கப்புறமா சைட்டாவும் அங்க இருந்து வந்து ஹெல்ப்புக்கு யாரையாட்டு கூப்பிடலான்னு அந்த ஃபயர் கன் வச்சு சிக்னல் காமிக்க கண்டி மேலமாக ஃபயர் பண்ணான். அந்த ஃபயர் கன்ல புல்லட் தீர்ந்துருது. அந்த கண்ணுமே வேலை செய்ய மாட்டேங்குது. சைட்டோக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போகுது. அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் இந்த கப்பல் விடுவித்துல தப்பிச்ச சைட்டாவை அங்க வந்து அமெரிக்கன் போர்ஸ் கண்டுபிடிச்சு சைட்டாவை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பிரான்சனோட செயினும் கிடைக்கி இப்போ பிரான்சனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்க 2 பேரும் அந்த கப்பல்ல இருந்த கைதிகள்னு தெரிய வருது. சைட்டாவும் ஆரம்பத்துல இருந்து துரோகின்னு சொல்லி அந்த கப்பல்ல வச்சிருந்திருப்பாங்க. அது ஏன்னு இப்பதான் தெரியுது. சைட்டாவுக்கு இந்த போர் நடக்கிறது பிடிக்கல. அதனால மத்தவங்க உயிர் பேரக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க அந்த தலைமை அதிகாரிய சாகடிச்சிருந்தாரு. இந்த காரணத்தினாலதான் அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் சைட்டாவை துரோகின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க பிரான்சனை பத்தி கேட்க ஆரம்பிக்காங்க. இப்போ சைட்டாவும் அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு சிகரெட் குடிக்காரு. எல்லாத்தையும் பார்க்கும்போது சைட்டாவுக்கு பிரான்சனோட ஞாபகம் வருது. அதனால பக்கத்துல இருக்க 2 பேருக்கிட்டையுமே சைட்டோ பிரான்சன் அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த தீவுல வேற யாரும் உயிரோட இருக்காங்களா பத்தி கேட்கும்போது சைட்டாவும் அவங்க கிட்ட வேற யாரும் உயிரோட இல்லன்னு அந்த மிருகத்தை பத்தியுமே அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருந்தான். சைட்டா சொன்னதை எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு சைட்டாவே எங்க இருந்து அவங்களோட நாட்டுக்கு அனுப்ப போறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு போயிருங்க. இது மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.